டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் ஜாலிக்கட்டு யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஏதோ குற்றாலம் மாதிரியான ஒரு அருவி போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. சரி, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தரிசனத்துக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன கோவில் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சிவன் கோவிலை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நல்லா காலையிலேயே அவ்வளோ ஒரு பனியிலையும் செம்மையாக இருந்ததுங்க. இதில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே இங்கே தான் குளித்தோம். ஸோ அருவி ஃபீல் நல்லாவே இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அருவியில் குளிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அருவியில். அந்த ஃபீலிங் சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மலை மூலிகைகள் நிறைந்த மலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோவில். இது வெளிப்புறத்துலேருந்து எடுக்க இப்படி தான் இருக்கும். மக்கள்லாம் பாருங்கள், எல்லாம் வேனில் தான் வந்திருக்காங்க. நிறையா வேன் நிற்கி, கிட்டத்தட்ட ஒரு 15 வேன்கிட்ட நிற்கிது. காரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. ஸோ இது மலைப்பகுதியில் தான் இந்த சிவன் இருக்கார். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணும் பாருங்கள். இது என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம என்ட்ராகும்போது நந்தி தான் இருக்கும் ஆரம்பத்தில். பாருங்கள், காமிக்கிறேன். அருமையான ஒரு நந்தி சிவனுக்கு முன்னாடி இருக்குது. டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா, உங்கள் ஜாலிக்கட்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எங்கே போயிட்டோன்னா, டெல்டா சொந்தங்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்றத நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ணா சாமியை பார்க்க தான் இன்னைக்கு போயிட்டுருக்கோம். இது மாசி மலை. ரொம்பவே மூச்சு வாங்குதுங்க. ஃபுல்லாக பாறைகள் நிறைந்த ஒரு இதுதான். பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் நடந்து வர பாதை ரொம்பவே கரட முறையாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா மணி என்ன ஆகுது அப்படின்னா 10:15 ஆகுதுங்க. நான் நேராக கொல்லிமலை இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயில், சிவன் கோயிலுக்கு தான் போனோம் காலையில். ஏன்னா தண்ணி கிடக்கு பாருங்க, ரொம்ப டேமேஜான ஒரு இடம் தான் அதெல்லாம். இதுலேயே தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏற முடியல, இப்படியே பார்த்து கொஞ்சம் மெதுவாக போவோம். வேறு என்ன பண்ணுறது. ஆமா ஆமா, வீடியோ தான் எடுத்துட்டு போவோம். ஆமா, நாங்க பட்டுக்கோட்டை போ. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெல்டா சொன்னாங்களே முடியல. இங்க பாருங்க, நான் வந்த வழி இதான், போக வேண்டிய வழி இதெல்லாம் போகணும். போவோம், மெதுவாக போவோம். வேற என்ன பண்றது. எங்க மாரியம்மாலையா இந்த கொல்லிமலை பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு சார்ந்த ஒரு மலைப்பகுதி தான்.
ரொம்ப ஏறுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பாறைகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பாறையில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏற. மலையில் ஏறுறது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப. பார்த்து மெதுவாக ஏறிப்போம். வேறு என்ன பண்ணுறது, வந்துட்டோம். ஸோ மாசி பெரியண்ணா சாமியை பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கொல்லிமலை வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கொல்லிமலை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்றைக்காவது கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா இந்த மாசி மலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாசி பெரியண்ணாவை போய் மலையில் ஏறி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காமிக்கிறேன், கொல்லிமலை மாசி மலை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து ஒரு 5 o'clockலாம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை வந்து வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக அங்கே உள்ள அருவியில் குளிச்சுட்டு அதிலே ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே போகலை, அது ரொம்ப படி இறங்கி உள்ளே போகணும். இறங்குறது பிரச்சனையாக இருக்காது, திரும்பி ஏறும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் குளிச்சுட்டு நேராக வந்து சிவன் கோவில் அரப்பளீஸ்வரர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிவன் கோவிலில் ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம். ஸோ கும்பிட்டு நம்ம வண்டியை நேராக எடுத்துகிட்டு மாசி மலை வந்துட்டோம். பாருங்கள், மழை தெரியுதா, எவ்வளோ மழை. இன்னும் நம்ம அடிவாரத்தில் தான் இருக்கோம் சொல்லப்போனால். அதுக்குள்ளேயுமே அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, மூச்சு வாங்குது, சரியாக ஏற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாறைன்னா அவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது, செங்குத்தாக வர போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலை வந்து ரொம்பவே சிறப்பு. ஸோ மாசி பெரியண்ணாவுக்கு எலுமிச்சை மலை தான் அதிகமாக போடுவாங்க. எம்மாடி ஏறிடுவோம் பாருங்கள், பாறை தான் ஒத்தடிப்பாத மாதிரி தான் இருக்குது. போகும்போது கண்டிப்பாக செருப்போ இல்லை ட்ரெக்கிங் ஷூ வந்து யூஸ் பண்ணிவிட்டு போங்க. பாருங்கள் அந்த பாறைன்னா எப்படி இருக்குன்னு. இதுலலாம் கண்டிப்பாக செருப்பு இல்லாமல் ஏறினோம் அப்படின்னா ரொம்ப கால் வலிக்கும். ஸோ போன தடவை வந்தப்போ அது மாதிரி தான் செருப்பு இல்லாமல் தான் ஏறிட்டோம். ஸோ காலெல்லாம் வலி, ஒரே உரசி காலெல்லாம் புண்ணாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த தடவை வந்து செருப்பு போட்டே ஏறுறோம். ஸோ ட்ரெக்கிங் ஷூ இருந்துச்சுன்னா பெட்ரு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் பாருங்கள், ஏற முடியாதவங்க கொஞ்சம் உட்காந்து போக வேண்டியதான். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பாறையெல்லாம். நார்மலாலாம் ஏற முடியாது, கஷ்டம்தான். இங்கே வர்றவங்க மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, வயசானவங்களாம் வராங்க மாசி பெரியண்ணாவை பார்க்குறதுக்கு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த குச்சியை வச்சுக்கிட்டு தான் மெதுவாக ஏறுறாங்க. இப்போ இந்த பாறையெல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம ஏறிப்போம். நம்ம கூட பைரவரும் வராரு. இதுதான் நம்ம வந்த பாதை. கண்டினியூ பண்ணி போவோம், மெதுவாக அப்படியே போவோம். ஸோ உறவுக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்களாம் உறவுக்காரங்க எனக்கு. எம்மாடி ஏறிடுவோம், மெதுவாக ஏறி போவோம். இடையில பார்த்திங்கன்னா கடைங்களும் இருக்குது.